ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஜிப்லாட்டர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டில் நான் வந்து வெளியில் போயிருந்தேன். பட் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. பட் இந்த வாட்டி வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வெளியில் வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டீமாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி லோடிங் டே. ஸோ வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா பெரிஷபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஐட்டம்ஸ்லாம் வரதுனால லோடிங் கொஞ்சம் டிலே ஆனதுனால எல்லாத்தாலையும் வர முடியல. ஸோ அதனால் நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரும் கூட வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஷிப்பு தான். நீங்களே பாருங்கள், ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நியூலியாக, அதுவும் கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, அதையும் தாண்டி இந்த ஷிப்போட வந்து அவுட்லுக்கு மற்ற ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம் ஷிப்பில். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் லோக்கல் டைமு வந்து பார்த்திங்கன்னா 1:47. ஸோ நம்ம ஊரில் 4.5 hours அப்படியே நீங்கள் ஃபார்வர்டில் வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமாக இருக்கும் உங்களுக்குலாம். ஸோ இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே யூரோப்பில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, நான் பார்த்த ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த கல்ச்சர், மக்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இங்கே இருக்க கிளைமேட். இந்த டைமில் நீங்களே பாருங்கள், இப்போவே அந்த மலையில் வந்து பனி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூனு மத்தியான டைமில் பனி இறங்கியிருக்கு, நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே டைமிங்லாம் வந்து மேட்ரு கிடையாது. ஸோ யூரோப் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோல்டான ஒரு கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுலேயும் நம்ம ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி ஒரு பனியை பார்க்குறோம்ல, அது பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்லணும், என்னால் மத்தியானங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நினைப்பீங்க மேபி இது ஈவினிங் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இது ஈவினிங் கிடையாது, ஆஃப்டர்நூன் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்த ஒரு புதுமையான ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரிக் வந்து ஸ்கூட்டர் தான். நீங்களே பாருங்கள், இந்த சைக்கிளிங் நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம், திடீர்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைக்கிளோ இல்லை ஒரு லிஃப்ட்டோ தேவைப்படுது அப்படின்னா நம்ம யாரையும் கேட்க தேவையில்லை. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இங்கே இருக்க எலக்ட்ரிக் சைக்கிள். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டாப் அப் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு, அங்கே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து யாராவது ஒருத்தவங்க போகிறவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன் இங்கே. இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓஷன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக ஒரு பஸ் ஸ்டாப் தான். இது நீங்களே பாருங்கள், பஸ் ஸ்டாப் சூப்பராக இருக்குது, சிம்பிளாக இருக்குது பட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறது அந்த பில்டிங். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலு, பேஸ் சைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வெளியில் வரலன்னு நான் காட்டியிருப்பேன். இங்கே வந்து ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 hours தான் இங்கே ஸ்கூல்லாம் இருக்கும். ஸோ நம்மள மாதிரிலாம் வந்து ஈவினிங் வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பாருங்கள், எல்லாம் ஸ்கூல் பசங்க தான். ஆக்சுவலாக இவங்களாம் ரொம்ப ஹாப்பி. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னாங்க. எஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. எங்களோட ஃபேஸை வந்து ஓவரால் வேர்ல்டில் எல்லோரும் பார்ப்பாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னால கான், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இதோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை தான். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். பட் இந்த டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தது போச் காரு, அதுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஷோரூமு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பாரு தான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரு, ஒயின் ஷாப்புக்கெலாம் பஞ்சமே கிடையாது. ஸோ போகிற வழியெல்லாம் அதுதான் இருக்கும். பட் நாங்கள் தேடி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட், இல்லைனா வந்து ஒரு சைனீஸ். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஒரு வழியாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். ஸோ இதுதான் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, நீங்களே பாருங்கள். பட் டைமிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால எங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல இங்கே. ஏன் அப்படின்னா ஷெஃப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் ஃபுட்டு வந்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 7 minutes வந்து பார்த்திங்கன்னா பை வாக்கில் வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த ரோடை நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போவோம் நாங்கள் போகிறதுக்கு. ஸோ நாங்களும் வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து 4 minutes சொன்னாங்க. ஸோ இப்படின்னு கொஞ்சம் வேகமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் டைம் இல்லை. பேக் ஆன் போர்டு வந்து 5 o'clock.
ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன். ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருசாக அது ஸ்பேசியஸாக அண்ட் காமாக இருக்குது பாருங்கள். மக்கள்லாம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த பக்கமாக தான் நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ஸோ இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நாம் தேடி போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர் சைனீஸ். நம்ம ஏஷியனை பொறுத்த அதுதான் இந்தியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஏன் வந்து இந்த வாட்டி நாங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா எங்களுக்கு இருக்க டைமிங் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து இந்தியன் ஃபுட்டை வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியாது, ஏன்னா அது லேட் ஆகல. அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி லிக்கர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிக்கர் ஷாப்புக்கு வந்தோம். நீங்களே பாருங்கள், நம்ம ஊரில் அந்த லைப்ரரி இருக்கிற மாதிரி லிக்கர் ஷாப் பாருங்கள், எவ்வளோ டிஸ்பிளேலாம் அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு தேவையான லிக்கர் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக லிக்கர் வாங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் லிக்கர் வாங்கிட்டு, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்துட்டோம். இதுதான் அந்த இந்தியன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். நீங்களே பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைடு. நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, சின்ன ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, பட் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேஷ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாப்புல. ஸோ அது ரெண்டையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷிப்புக்கு வந்து ரிட்டர்ன் நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா எங்களுக்கு டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வித்தின் 25 மினிட்ஸில் நாங்கள் போய் ஷிப்பை வந்து நாங்கள் வந்து பேக் ஆன் போர்ட் நாங்கள் ரீச் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் வேகமாக நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பார்ட்டு தான் அந்த சிட்டியில். அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டாக எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஷிப்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜிப்லாடை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் உங்களில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கண்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த கண்ட்ரிஸ் நான் போகும்போது அதுக்கான வீடியோஸ் நான் மேக் பண்ணி கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்ன, அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து டியூட்டிக்கு போகணும், அதனால் ஷிப்புக்கு பேக் ஆன் போட்டு நான் வந்துட்டேன். ஸோ மறக்காமல் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இந்த ஆளுங்கிற வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.